ஒழுங்கு நடவடிக்கைனால இந்த சீசன்லேருந்து பவன் ஷராவத்தை தூக்கிட்டோன்னு சொன்னதுலேருந்தே ஏகப்பட்ட ரூமர்ஸ் கிளம்பி வந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரே வீடியோவில் பவன் ஷராவத் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி அந்த சீசன்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு மெசேஜ் பண்ண எல்லா ஃபேன்ஸ்க்கும் நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சவர். பார்த்தீங்கன்னா சீசன் 9ல் நான் இன்ஜுரி ஆனப்போ கூட தமிழ் தலைவாசோட ஓனரும் சரி சஞ்சு பலியானும் சரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக நிறைய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரைம் ரைடரான அர்ஜுன் தேஷ்வாலும் நானும் பிரதர்ஸ் மாதிரி இருந்தோம். எங்கள் டீமோட இம்ப்ரூவ்மெண்ட்காக நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க, எங்களை பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டீமில் இருக்கிறவங்களே நான் டிசிப்ளின் இல்லாத பிளேயருங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இந்தியன் கபடி பிளேயராக நான் சொல்கிறேன், அவங்க சொன்னதில் 1% உண்மையாக இருந்தாலும் நான் கபடியை விட்டுறேன்ட்டு பகிரங்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தன்னோட ஆல் த பெஸ்ட்டையும் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஒழுங்கு நடவடிக்கை அவர் மேலே எடுத்திருக்கோன்னு சொன்ன உடனே ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, சஞ்சீவ் பலியான் கூட சண்டை போட்டுட்டாருன்னு சொன்னாங்க. இஷ்டத்துக்கு நிறைய ரூமர்ஸ் கிளம்பி வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரே பாயிண்ட் என்ன வச்சிருக்காருன்னா, அவங்க சொன்னதில் 1% உண்மையாக இருந்தாலும் கபடியை விட்டுடுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, பவன் ஷராவத் மேலே தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு?